மை குக்கிங் மை ஸ்டைல். இன்னைக்கு நம்ம சேனல்ல வாழைப்பழத்தை வச்சு சூப்பரான ஒரு பனானா பை தாங்க பார்க்க போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம சேனலுக்குள்ள போயிடலாம் வாங்க. அதுக்கு பனானா பை செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் மாவு நம்ம திரட்டிக்கலாம். அதுக்கு வந்துட்டு ஒரு கப் மாவு எடுத்துருக்கேங்க. ஒரு பவுலில் போட்டுக்கோங்க. அதில் பவுடர் பண்ண சுகர் வந்து ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துக்கிறேங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி. அப்போ தான் எல்லா இடத்துலையும் நல்லா மிக்ஸ் ஆகும். இப்போ நான் 1/4 கப் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இந்த டோவுக்கு வந்துட்டு தண்ணி தேவைப்படாது. ஃபுல்லாக பட்டரில் தான் பிசையணும். பாருங்கள், இந்த மாதிரி ஃபுல்லாக பிசையாமல் அங்கே அப்படியே பிரட்டி விட்டுக்கோங்க. நான் பண்ணுறேன் பாருங்கள். அப்படியே திரட்டி எடுத்துங்க மாவை. பிசைஞ்சிங்கன்னா அது நல்லா வராது. இப்படி செஞ்சிங்கன்னா தான் நல்லா லேயராக இருக்கும். உங்களுக்கு பட்டர் தேவைப்பட்டால் நீங்கள் சேர்த்தும் கூட நான் பண்ணிக்கலாம், பிரச்சனை கிடையாது. பாருங்கள், இந்த மாதிரி திரட்டி எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்கள், நல்லா சாஃப்டாக வந்திருக்குது. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ஒரு கவரில் நம்ம பிசைஞ்சு வச்சுருக்கிற மாவை போட்டுட்டு ஒரு 2லேருந்து 3 மணி நேரம் வந்து நம்ம ஃப்ரீசரில் வச்சுக்கலாம். அப்போ வந்துட்டு மாவு வந்து நல்லா சூப்பராக பேக் ஆகி நல்லா வரும், லேயராக வரும். நான் இப்போது இதுக்கு வந்து 2 வாழைப்பழம் எடுத்திருக்கேங்க. அதை கட் பண்ணி வச்சுக்கலாம். பாருங்க, நான் இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ, வட்டம் வேணும்னாலும் கட் பண்ணிக்கலாம். இன்னும் சின்ன பொடுசாக கட் பண்ணணுன்னாலும் கட் பண்ணிக்கோங்க. நான் வந்து பாதி பாதியாக கட் பண்ணியிருக்கிறேன். பாருங்கள், நான் இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன். இதுக்கு ஒரு க்ரீம் வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நான் கேஸ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு அதில் வந்து ஹீட் ஆன உடனே 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கிறேங்க. பட்டர் நல்லா மெல்ட் ஆகட்டும். பாருங்கள், பட்டர் நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. இப்போ வந்து இதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு நான் மைதா சேர்த்துக்கிறேங்க. அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது 1/2 கப் தண்ணியை நான் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நல்லா வந்துட்டு க்ரீம் மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க. கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பால் தேவைப்பட்டாலும் நீங்கள் பால் சேர்த்துக்கலாம். தண்ணிக்கு பதிலாக பால் என்னாலும் சேர்த்துக்கலாம். பாருங்கள், நான் 1/2 கப் தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். இதில் வந்துட்டு 1/2 கப் வந்துட்டு பவுடர் பண்ண சுகரை சேர்த்துக்கிறேங்க. அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி பீட் பண்ணிங்கன்னா தான் கட்டி இல்லாமல் நல்லா க்ரீம் மாதிரி வரும். பாருங்கள், நல்லா க்ரீம் மாதிரி ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க, நமக்கு வந்துட்டு க்ரீம் ரெடி ஆயிடுச்சு. நம்ம அடுத்தது இந்த வாழைப்பழத்தில் போட்டு நம்ம இந்த க்ரீமை மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லா க்ரீமையும் உள்ளே சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா. பாருங்கள், இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்துட்டு எல்லா இடத்துலையும் அந்த மாவு வந்துட்டு நல்லா மிக்ஸ் ஆகும். இதில் பட்டைப்பொடி வந்துட்டு 2 பிஞ்சு சேர்த்துக்கிறேங்க. உலர் திராட்சைகள், கருப்பு உலர் திராட்சைகள் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க. அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா முந்திரி பருப்பும் டேட்ஸும் சேர்த்துக்கலாம், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதாங்க, நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இது ரெடி ஆயிடுச்சுங்க. அடுத்தது நான் கேஸ் ஆன் பண்ணிவிட்டு அதில் நான் ஒரு கடாயை வச்சுக்கிறேங்க. உங்களுக்கு வேணால் குக்கர் வேணாலும் வச்சுக்கலாம். அதில் இந்த மாதிரி ஒரு பிளேட் வச்சுக்கோங்க. இதை ஒரு 10 நிமிஷம் போல் ஃப்ரீ ஹீட் பண்ணிக்கலாங்க. அதுக்குள்ளே நம்ம மாவு எப்படி பிசைறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், நம்ம வந்துட்டு ஃப்ரீசரில் வச்சுருந்த மாவு நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. இதுக்கு கொஞ்சமாக மைதா வந்து நான் டஸ்ட் பண்ணிக்கிறேங்க. பண்ணிவிட்டு இந்த மாவை வந்து நல்லா தேய்ச்சிக்கிறேன். சப்பாத்தி மாதிரி நல்லா அகலமாக தேய்ச்சிக்கிறேங்க. உங்களுக்கு ஒட்டுதுன்னு நினச்சிங்கன்னா மேலே ஒரு கவர் வச்சுட்டும் கூட நீங்கள் தேய்ச்சிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு கவர் வச்சுட்டும் கூட நீங்கள் நல்லா தேய்ச்சிக்கலாம். ஒட்டாமல் நல்லா அழகாக வரும். பாருங்கள், தேய்ச்சாச்சு. இப்போ நம்ம பேக் பண்ண போகிற ஒரு பவுலில் நான் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்து இந்த மாதிரி நல்லா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி ப்ரஷ் பண்ணிக்கிறேங்க. பாருங்கள், எல்லா இடமும் ப்ரஷ் பண்ணியாச்சு. இப்போ கொஞ்சம் மைதா எடுத்து டஸ்ட் பண்ணிக்கிறேங்க. உங்களுக்கு வந்து நல்லா ஒட்டாமல் வர்றதுக்காக, பேக்காகி நல்லா ஒட்டாமல் நம்ம எடுக்கும்போது கிளியராக வரும், அதுக்காக. பாருங்கள், எல்லா இடமும் படுற மாதிரி இந்த மாதிரி டஸ்ட் பண்ணிக்கோங்க. நம்ம தேய்ச்சி வச்சுருக்கிற மாவை அப்படியே மெதுவாக எடுங்க, இல்லைன்னா டக்குன்னு கிழிஞ்சிடும். பாருங்கள், இந்த மாதிரி எல்லா இடமும் படுற மாதிரி நல்லா பார்த்து அந்த அழகாக எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்கள், எக்ஸ்ட்ரா இருக்கிற மாவை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, இப்போ மாவு வந்து ரெடி ஆயிடுச்சு. நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற அந்த வாழைப்பழத்தை உள்ளே சேர்த்துக்கிறேங்க. பாருங்கள், எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. இப்போ அடுத்ததாக மீதி இருக்கிற 2 டோவை வந்துட்டு
நான் மைதா போட்டு டஸ்ட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி தேய்ச்சிக்கிறேங்க. பாருங்கள், இந்த மாதிரி தேய்ச்சிக்கிறேன். ஓரங்களையெல்லாம் நான் கட் பண்ணி எடுத்துகிறேங்க. சென்டரில் இருக்கிறத மட்டும் இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணிக்கிறேங்க. பாருங்கள், கட் பண்ணிவிட்டேன். இப்போ வாங்க நம்ம எப்படி வைக்கிறதுன்னு பார்ப்போம். நான் வந்து 3 பீஸாக கொஞ்சம் கேப் விட்டு ஒரு 1/2 இன்ச்சு கேப் விட்டு இந்த மாதிரி வச்சுக்கிறேங்க. பாருங்கள், வச்சாச்சு. மெதுவாகிடுங்க, இல்லைன்னா இந்த மாதிரி தான் கட் ஆகிடும். பாருங்கள், இந்த மாதிரி பின்னல் மாதிரி போட்டுக்கோங்க. நான் எப்படி செய்கிறேன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒன்று எடுத்துடும். இப்போ 2வது மாவு எடுத்துகிட்டு அடுத்ததாக அப்படி பின்னல் மாதிரி வச்சிட்ருக்கேன். ஸோ இதே மாதிரி பார்த்து செஞ்சுக்கோங்க. இது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் பேக் பண்ண பிறகு. பாருங்கள், எல்லா மாவும் இந்த மாதிரி நம்ம பின்னல் மாதிரி செஞ்சாச்சு. இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிற மாவையெல்லாம் கட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், ஓரங்களெல்லாம் இந்த ஃபோர்க் ஸ்பூனை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எலும்பாமல் இருக்கும். நல்லா பார்க்குறக்கு பவுல் மாதிரி அழகாக இருக்கும். பாருங்கள், இப்போ வந்துட்டு பேக் பண்ணுறதுக்கு ரெடி ஆயாச்சு. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு மில்க் வாஷ் வேணுனாலும் பண்ணிக்கலாம், இல்லைன்னா எக் வாஷ் வேணுனாலும் பண்ணிக்கலாம். நான் ஒரு எக் வச்சு வாஷ் பண்ண போகிறேங்க. அது வந்து நல்லா பீட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஒயிட்டோட சேர்த்து எடுத்திருக்கேன். உங்களுக்கு எல்லோ வேணுனாலும் எடுத்துக்கோங்க. நான் வந்துட்டு அதை வந்து ஒரு ப்ரஷில் அப்ளை பண்ண போகிறேன் ஃபுல்லாக. உங்களுக்கு வந்து எக் பிடிக்கலைன்னா மில்க் வாஷ் கூட பண்ணிக்கலாங்க. இல்லை அப்படின்னா பட்டரும் கூட நீங்கள் மேலே அப்ளை பண்ணிக்கலாம். எக் போடும்போது உங்களுக்கு நல்லா கோல்டன் ப்ரௌனாக அழகாக வரும். அதுக்காக நான் வந்துட்டு ப்ரஷ் பண்ணிக்கிறேன். எக் வந்து ப்ரஷ் பண்ணிக்கிறோங்க. பாருங்கள், நம்ம எல்லா இடமும் ப்ரஷ் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 15 நிமிஷம் போல் இது ஃப்ரீ ஹீட் ஆகிடுச்சு. இந்த மாவை நான் உள்ளே வச்சுக்கிறேங்க. ஒரு காட்டன் துணி எடுத்து மேலே மூடிக்கோங்க. நான் இப்போ க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 30லேருந்து 35 நிமிஷம் வரைக்கும் பேக் பண்ணிக்கிறேன். நீங்கள் அப்பப்போ இடையில எடுத்து பார்த்துக்கலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆன பிறகு எடுத்துக்கலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 15 நிமிஷம் போலாச்சு. இப்போ பாருங்கள், சைடெல்லாம் நல்லா பேக் ஆகிட்டுருக்குது. பாருங்கள், சூப்பரான பனானா கேக் வந்து பை வந்து ரெடி ஆயாச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.